ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்க போறோம்? கன்னியாகுமரி பீச்சுக்கு தான் போறோம். கன்னியாகுமரி பீச்சுக்கு தான் போறோம். எதுல போறோம்? பைக்ல போயிட்டு இருக்கோம். பைக்ல போயிட்டு இருக்கோம். பைக்கை பார்க் பண்ணிடுவோமா? பைக்கை பார்க் பண்ணிட்டு எங்க போறோம்? பீச்சுக்கு போறோம். பீச்சில் போய் என்ன பண்ணுவேன்? விளையாடுவியா? அப்பா வாங்கி தந்தானோ வருவேன். சரி, நான் அப்போ என்ன வாங்கி தரணும்? டாய்ஸா? கண்டிப்பாக வாங்கி தரேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே பைக்கை இப்போ பார்க் பண்ண போகிறேன். பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இந்த நைட் டைமில் தான் நாங்கள் வந்திருக்கோம். நைட்டு வந்து ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பார்த்தது வந்து காந்தி மண்டபமும் காமராஜ் மண்டபம் தான் பார்த்தீங்க. இங்கே அவங்க 2 பேருக்கும் நினைவாட்டு இங்கே கன்னியாகுமரியிலே ஒரு மண்டபத்தை வந்து அவங்க கட்டியிருக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு டைம் வந்து 6 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு பீச்சுக்குள்ளாடி என்ட்ராயிட்டேன். ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. இது வந்து கம்மி தான். நாங்கள் வந்து சௌரிமலை சீசனுக்கு 1 வீக் முன்னாடி வந்தனால இந்த ஷாப்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 1 வீக் அப்புறம் நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட ட்ரெஸ் கடைகள் இருக்கும். ஆனால் பெஸ்ட்டான ப்ரைஸில் ரொம்ப சீப்பாக எல்லாமே எல்லா பொருளும் கிடைக்கும். டாய்ஸு, பிள்ளைங்களோட டாய்ஸு, பேக்கு, என்ன பொருள் வாங்கினாலும் கன்னியாகுமரியில் வந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. 5 ரூபா கடைகள்லாம் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் 5 ரூபா பொருட்கள் எல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக கொடுத்துட்ருப்பாங்க. நாங்கள் வந்த நேரத்தில் கடையை எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நாங்கள் பீச்சுக்குள்ளாடி என்ட்ராயிட்டோம். ஆனாலும் அந்த கூட்டங்கிறது கொஞ்சம் குறையாமல் தான் இருக்குது. அந்த நைட் டைம்லேயும் ஆட்கள் வந்து பீச்சை பார்க்குறதுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு எத்தனை வாட்டி இந்த கன்னியாகுமரி பீச்சுக்கு வந்தாலும் எங்களுக்கு அழுக்காதுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா பிடிக்காதுங்கிற ஒரு வேர்டே நாங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பிளேஸு. எங்களுக்கு பெஸ்ட்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வருஷத்தில் மேக்ஸிமம் ஒரு 5 times தான் நான் வருவேன். ஒர்க்குக்கு வரும்போதும் சரி, அல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போதும் சரி, நாங்கள் வந்து அதிகமாக சுற்றி பார்க்குறது இந்த கன்னியாகுமரி தான். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற திருவள்ளுவர் சிலை ஆசியாலேயே பெரிய சிலை அப்படின்னு சொல்லலாம். அந்த சைடு நீங்கள் பார்க்குறது விவேகானந்தர் ராக்கு. இதுக்கும் திருவள்ளுவர் சிலைக்கு இடையில வந்து ஒரு கண்ணாடி பாலம் வேலை நடந்துகிட்ருக்கு. அது கூடிய சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த வீடியோ எடுத்து போடலாம். அந்த ஆப்போசிட்டில் லைட் தெரியும் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா, அந்த ஆப்போசிட்டில் லைட் தெரிகிறது தான் இந்த கூடங்குளம்னு சொல்கிறாங்க. அந்த கூடங்குளம் அணுமின் நிலையம், அதில் உள்ள லைட்ஸ் எல்லாம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நாங்கள் வீடியோ எடுத்து முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த கோயில் வழியாட்டு நாங்கள் வெளியில் என்ட்ராயிட்டோம். நாங்கள் உள்ளே வந்தது ஒரு வழி, நாங்கள் வெளியில் வந்து போகும்போது இன்னொரு வழியாட்டே நாங்கள் போயிட்டோம். இங்கே வந்து உள்ளாடி ஏகப்பட்ட கடைகள்லாம் வச்சுருக்காங்க. பிள்ளைங்களுக்குள்ள டாய்ஸு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் சின்னதாக மரத்தில் கைவண்ணத்தில் பண்ண நிறைய பொருட்கள் இங்கே கிடைக்கும். அதில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சங்குன்னு சொல்லுவாங்க. இந்த வெளிநாட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி வாங்குறது இந்த சங்கை தான் ரொம்ப விரும்புவாங்க. அதுக்காகவே சங்கு கடைகள் எல்லாம் ரொம்ப இருக்கும். ஆனால் வெளிநாட்டர்ஸ் வந்து இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கும் சரி, அவங்க தங்குறதுக்கும் சரி பெஸ்ட்டான பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்க தங்குறதுக்கு ஏகப்பட்ட விடுதிகள்லாம் இருக்குது. அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். நிறைய பேர் வந்து அவங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ்க்கு எல்லாமே இதுக்காகவே இந்த கன்னியாகுமரியை விசிட் பண்ணுறதுக்காகவே டிக்கெட் போட்டு நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கும் சூப்பரான ஒரு பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். நாங்கள் இன்னொரு விஷயம் கன்னியாகுமரி பற்றி சொல்லணும். 38 மாநிலம் தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் வந்து ஒரு பெஸ்ட்டான மாநிலம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுக்கு ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் நிறைய பேர் வெளியூரில் இருக்கலாம், கன்னியாகுமரி பற்றி தெரியாமல் இருக்கலாம். கண்டிப்பாக கன்னியாகுமரிக்கு வந்தீங்கன்னா பீச்சை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈவினிங் டைமில் அங்கே இருக்கிற கட்டன் சாயன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், பிளாக் டீ, அந்த பிளாக் டீயை குடிச்சிட்டு இந்த கடலோட அலையை ரசிக்கிறது வேறு லெவலாக இருக்கும். எனக்கு சில நேரங்களில் நான் ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் டைம் வந்துட்டேன்னா அந்த ஒரு பிளாக் டீயை வாங்கிட்டு சுட போடுற அந்த பச்சியம் சாப்பிட்டுட்டு அந்த கடல் அலையை ரசிக்கும்போது டைம் போகிறதே தெரியாது. எனக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸ். எனக்கு எத்தனை வாட்டி வந்தாலும் அழுக்கவே செய்யாது. ஒரு வருஷத்தில் மேக்ஸிமம் 5 times வந்து